ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து தைப்பூசம் நம்ம வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlogல பார்க்க போறோம். முருகருக்கு தான் தைப்பூசம் ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா லிங்க பைரவிக்குமே வந்து தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷலான நாள். லிங்க பைரவி யாரு அப்படின்னு நீங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெண் தெய்வம். ஈஷா கோயம்புத்தூர்ல சத்குரு அவர்களால கான்செக்ரேட் பண்ண செஞ்ச காட் அவங்க, காடஸ் அவங்க. ரொம்ப ரொம்ப சக்தியான தாயார் அவங்க. அவங்க கிட்ட கேட்டது எல்லாமே அவங்க 10 கைகளால வாரி வழங்குவாங்க. இது நாள் வரைக்கும் நான் வந்து எந்த சாமிக்கும் மாலை அப்படியெல்லாம் எதுவுமே போட்டது கிடையாது. பட் இந்த தடவை வந்து தேவிக்கு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 நாளைக்கு முன்னாடி தான் வந்து தேவி சாதனா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதோட நிறைவு நாள் தைப்பூசம் அன்னைக்கு தான். இன்னைக்கு காலையில 4:30க்கே எழுந்தாச்சு. எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாமே பெருக்கி தொடச்சிட்டு கிச்சனை ஃபர்ஸ்ட் நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் பர்னர் எல்லாமே வந்து துலக்கி போட்டாச்சு. வாசல்லையுமே வந்து நம்ம மாக்கோலம் போட்டாச்சு. பூஜை யூனிட் ஃபுல்லாவே வந்து தொடச்சு படம் எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜை சாமான் எல்லாம் துலக்கி பொட்டு வச்சுட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கே எல்லாமே பண்றீங்க அப்படின்னா, எனக்கு கரெக்டா பீரியட்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி தேவி சாதனால இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் கணக்கு கிடையாது. பட் இருந்தாலும் பூஜை சாமான்லாம் நான் தொட மாட்டேன். அண்ட் எப்படி இருந்தாலும் வீடு நம்ம திரும்ப துடைக்கணும் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு காலையில எழுந்து தான் எல்லா வேலையுமே பண்ணேன். காலையில ஆக்சுவலி நான் பெருசா எந்திரிக்கிற ஆளே கிடையாது. பட் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு. நான் முன்னாடி நாளே வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி எல்லாமே எழுதிக்கிட்டேன் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அதுபடி பண்றனால ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு 10:30க்கு போல வந்து அந்த கல்மினேஷன் சொல்லியிருந்தாங்க. லைக் நிறைவு சொல்லியிருந்தாங்க மாலை போடுறதுக்கு. அதனால வந்து அதுக்கு முன்னாடியே எல்லா சமையலும் முடிச்சிடணும். ஏன்னா நம்ம முருகருக்கு சுக்கிரஹோரை 1லேருந்து 2 பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். காலையில வேலை செய்யறப்ப நைட்டி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாச்சு. ஏன்னா கல்மினேஷனுக்கு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு. இந்த சுடிதார் நான் பேந்தியன் ரோட்ல சும்மா 500க்கு தான் எடுத்திருந்தேன் ஆக்சுவலி. ஆனா ஸ்டிச்சிங்க்கு 800 ஆச்சு. பட் பரவாயில்ல, அந்த டிசைனுக்காக வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பியோர் காட்டன் மெட்டீரியல். போற போக்குல எல்லாருமே ஸ்டிச்சிங் கத்துக்கிட்டாதான் உண்டு போல இருக்கு. ஏன்னா தைக்க கொடுக்கவே பயமா இருக்கு. இன்னைக்கு படையலுக்கு வந்து சாப்பாடு கூடவே வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார், பாசிப்பருப்பு, வெங்காயம் பூண்டெல்லாம் போடாம வச்சிருந்தேன். அது முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், கோஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் பருப்பு தேங்காய் போட்டு. வடை பாயசம் இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு மாவு காலையிலேயே ஊற வச்சாச்சு. அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இங்க பாயசத்துக்கு வந்து ரவை, முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து நெய்யில வறுத்துட்டு இருந்தேன். பால் ஒரு சைட்ல வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஆறுன பால் ஊற்றணும் அப்படின்னா சில டைம் திரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு அதை வறுத்துட்டு சைட்லேயே பாலையுமே கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த ரவையில சேர்த்துட்டு அதை வந்து ஒரு வாட்டி கொதிக்க விட்டுக்கலாம். ஆக்சுவலி ரவை வந்து பாலுக்கு 1/4 போட்டாலே போதும். ஏன்னா வந்து ரவை உப்பி போச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும் பாயசம். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றும் போதே கூடவே குங்குமப்பூ, ஏலக்காய் தூள் எல்லாமே வாசனைக்காக சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ரவை வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். நீங்க வெள்ளை சக்கரை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்றனால வந்து கடைசியா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான பாயசம் இது. நான் ஃபர்ஸ்ட் சேமியா பாயசம் தான் செய்யலாம்னு நினைச்சேன். பட் வீட்ல எல்லாருமே ரவை பாயசம் கேட்டனால நான் ரவை பாயசமா மாத்திட்டேன் இன்னைக்கு. அதோட திரும்பவுமே பூஜை வேலைக்கு போயாச்சு. பிரசாதத்துக்கு வந்து எப்பவுமே வந்து பாசி பருப்பு தான் வந்து நம்ம தேவிக்கு வைக்கிறோம். கூடவே வந்து 11 மல்டிபிள்ஸ்ல வந்து காசு ஏதாவது வைக்கலாம். இதை வந்து நம்ம பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்று தேவி கிட்ட எடுத்துகிட்டு போய் செலுத்த முடியும்னா செலுத்தலாம். பட் எனக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை. நான் ஆன்லைனில் தான் எடுத்திருந்தேன் அப்படின்றதுனால அதை யாருக்காச்சும் தானம் பண்ணிடலாம். அதுதான் வந்து இதுக்கு மேலே பண்ணணும். செஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால ஏன்னா நம்ம செஷன் வந்து 1 மணி போல் முடியும். கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு கூட தேவி கிட்ட வந்து வளையல் வச்சு எடுக்கணும், பூஜை பண்ணிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் வாங்கியிருந்தேன். ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் பக்கத்தில் ஜாஸ் ஃபேஷனில் தான் போயிருந்தேன். அங்கே வேற நான் வந்து பாகியலட்சுமி ராதிகாவையும் பார்த்துருந்தேன். என் பொண்ணுக்கு ஆக்சுவலி அடையாளம் தெரியல அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தனால. பட் அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தோம். வளையல் எல்லாமே தேவி கிட்ட வச்சுட்டு லேப்டாப் செட் பண்ணி மேட் ரெடி பண்ணியாச்சு. அதோட அடுத்த 1.5 மணி நேரம் செஷன் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இதோட வடை போட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான். முன்னெல்லாம் வந்து எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கிறப்ப என்ன எண்ணெய் சட்டி கிட்ட விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வடைலாம் எனக்கு போடவே தெரியாது. என்னோட மாமியார் தான் போடுவாங்க. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஒரு தட்டுல வச்சு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப கையிலேயே போட கத்துக்கிட்டேன். எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஷேப்லாம் பெர்ஃபெக்டா வந்துச்சான்னு கேட்டிங்களா? கண்டிப்பா கிடையாது. பட் நல்லா குண்டு குண்டா செம்மையா இருந்தது வடை. வடை நல்லா புஸ் புஸ்ன்னு வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா? மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சும் அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அரைக்கிறப்ப ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து புசு புசுன்னு உப்பி வரும் வடை. தேவிக்கு அந்த நிறைவு முடிஞ்சதுனால வளையல் எடுத்து போட்டுக்கிட்டேன். செமையா இருக்குல்ல அந்த காம்பினேஷன். நான் ரொம்ப
ரொம்ப புடிச்சு வாங்குனேன். அது என்னமோ லேடீஸ்க்கும் கண்ணாடி வளையலுக்கும் இருக்கிற லவ் வந்து சொல்லவே முடியாது. வார்த்தையால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. 1:30 மணி போல எல்லா வேலையும் ஆயிடுச்சு. சரி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏத்திருந்தேன். இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து முருகருக்கு வெற்றிலை தீபமும் ஏத்தியாச்சு. ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ரெகுலரா பூஜை பண்ற பொண்ணெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை பண்ணுவேன். பட் மத்த பூஜை எல்லாமே வந்துட்டு லைக் தோணுச்சுனா தான் பண்ணுவேன். எப்பவுமே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துலலாம் வந்து நான் என்னைக்குமே கொண்டு போமாட்டேன். பட் என்னன்னே தெரியல, இந்த தடவ வந்து தைப்பூசம் வந்து நம்ம கண்டிப்பா படைச்சே ஆகணும். ஆக்சுவலி எங்க அம்மா வீட்லலாம் பழக்கமே கிடையாது தைப்பூசம் படைக்கிறதுக்கு. ஆன்டி படைப்பாங்க. பட் வந்து அது சிக்னிஃபிகன்ட்டா லைக் அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி அப்படியெல்லாம் வந்து இது பண்ணி எடுத்து பண்ண மாட்டோம். பட் இந்த தடவ எனக்கு ரொம்ப தோணுச்சு, சரி பண்ணணும் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படைச்சு முடிச்சக்கப்புறம் அந்த மன நிறைவு இருக்கு தெரியுமா? அதுதான் வந்து எல்லாத்துமே வொர்த் இட். ஏன்னா வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எதே நடந்தாலும் முருகா நீ பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால வந்துட்டு நல்லபடியா நம்ம வீட்ல தைப்பூசம் வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எந்த ஒரு செயலா இருந்தாலும் நம்ம இஷ்டத்தோட, ஈடுபாட்டோட பண்றப்ப வந்துட்டு எவ்ளோ மன நிறைவா இருக்கும்ன்றது வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு கண்டிப்பா காட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள இன்னொரு விளாக்ல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.